ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்ஸஸோட ஷார்ட்கட் ஸ்டோரிஸ். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டோம். இது பார்ட் 3. ஆல்ரெடி வந்து ஒரு 6 ஸ்டேட் முடிச்சாச்சு. இதில் வந்து ஒரு 5 ஸ்டேட் பார்க்க போகிறோம். அப்போ மொத்தமாக இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் 11 ஸ்டேட்டோட டான்ஸஸ் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நம்ம லிங்க் பண்ணி படிக்கிறது வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இல்லை எனக்கு மறக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்டோரி இல்லாமலே படிச்சுக்கலாம். அந்த டான்ஸஸை மட்டும் நோட் பண்ணி நீங்கள் ஸ்டோரி இல்லாமலே படிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நிறையா ஃபன்னியான விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் பக்கா ப்ரொஃபஷனலாக படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை எனக்கு படித்தாலே மறந்துடுது, எனக்கு ஞாபகம் வச்சுக்கவே முடியல, பேரே வாயில் நுழையல அப்படின்னா நீங்கள் இந்த ஷார்ட்கட்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? யாருக்கு ஞாபகம் வச்சுக்க முடியலையோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்டோரிஸ்லாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் நம்ம வந்து அடுத்த வீடியோ எப்படி போடலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம வீடியோ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன்று செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம A to Z மேக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் பர்சன்டேஜில் ஆல் இன் ஒன் வீடியோ ஒன்று ரீசெண்டாக ஒன்று போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலனாலும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம வீடியோ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் வந்து குஜராத். இப்போ குஜராத் அப்படியே திருப்பி போட்டோன்னா என்ன வரும்னா ராஜா அப்படின்னு வரும். ஓகே, அப்போ நம்ம பார்க்குறது வந்து ராஜா கதை. ஓகே, நம்ம பார்க்க போகிற இடத்தோட பேர் வந்து திப்பானி அப்படிங்கிற ஒரு ராஜ்யம். இந்த திப்பானி ராஜ்யத்தோட அரசன் வந்து தாண்டிய ராஜா அப்படிங்கிற அரசன். ஓகேவா? இந்த தாண்டிய ராஜாவுக்கு வந்து பாவை அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து தாண்டிய ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய கோயில்களுக்கு போகிறாரு. அதனால் இவர் அந்த வழியில் ஒரு குஜராத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு வந்து போகிறார். அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து வின்ஷடோ அப்படின்னு ஒரு மலை இருக்குது. வின்ஷடோன்னு ஒரு மலை, அங்கே வந்து சித்தர் தாமல் இருக்கார். அந்த சித்தர்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு வந்து நல்ல வழிகள் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாண்டி ராஜா போய் சித்தர் தாமலை பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் ஊர் திப்பானியில் வந்து அதோட எல்லையில் ஒரு மாட்டை வந்து கட்டி போட சொல்கிறார். கட்டி போட்டுட்டு அந்த மாட்டுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாரையும் போய் எனக்கு ஒரு கோபுரம் ஒரு பதர் வேண்டும் எல்லா மக்களையும் கேட்க சொல்லுங்கள், உங்களோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லா மக்களும் போய் கேட்குறாங்க. அதனால் தாண்டிய ராஜாவுக்கு வந்து 2 பசங்க பிறகுறாங்க. ஒரு பையன் பேர் வந்து கோபி, இன்னொரு பையன் பேர் வந்து ஹூடோ. ஓகேவா? இந்த ஹூடோ அப்படிங்கிற பையன் வந்து பயங்கர சோம்பேறியாக இருக்கான். ஓகேவா? எந்த வேலையுமே அவன் செய்ய மாட்டான். லேசியாக இருக்கான். ஓகே, எந்த வேலையுமே அவன் சரியாக செய்ய மாட்டான். ஓகே, அப்போ யார் அரசனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேள்வி வரும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோபிங்கிறவன் தான் எங்களுக்கு அரசனாக வரணும். ஏன்னா வந்து இந்த ஹூடோ அப்படிங்கிறவன் பயங்கர சோம்பேறியாக இருக்கான். அப்போ இவன் அரசனாக வந்து எதுவுமே பண்ண மாட்டான். அப்போ கோபி தான் எங்களோட அரசனாக வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. ஓகே, ராஜாவுக்கு வந்து நம்ம சித்தர்கிட்ட நம்ம என்ன கேட்டோமோ அதே மக்கள் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சித்தர்கிட்ட போய் கேட்குறாரு. எப்படி இது சொன்னீங்க, எப்படி இது நடக்குது அப்படின்னு கேட்குறான். எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ் இருந்தால் தான் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அப்போது ஒருத்தனை கெட்டவனாக வச்சா தான் இன்னொருத்தனை நல்லவனாக வைக்க முடியும். அதனால தான் ஒருத்தனை சோம்பேறி வைக்கும்போது இன்னொருத்தனை கண்டிப்பாக மக்கள் சூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ இதுதான் நமக்கான கதை. ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய கதையாக இருக்கலாம். பட் இது நீங்கள் 2 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட்லேயே இந்த கதை அப்படியே பதிஞ்சிரும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே ராஜா கதை கேட்டு தான் பழகிருக்கோம். ஓகே, அப்போ இந்த கதையை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம பார்த்தது திப்பானி ராஜ்யத்தோட ராஜா வந்து தாண்டிய ராசன். அவருக்கு வந்து பாவைன்னு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. அவங்க வந்து குஜராத்தில் ஒரு கோயிலுக்கு போனாங்களா, அங்கே வின்சோடோ அப்படிங்கிற ஒரு மலை. ஓகே, வின்சோடோ மலைக்கு போயிட்டு அங்கே சித்தி தாமல் அவரை பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, மாடை கட்டி போட சொல்கிறாரு. ஊர் எல்லையில் மாடை கட்டி போட சொல்கிறாரு. கட்டி போட்டுட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு கோபுரம் வேணும், ஒரு பதர் வேணும்னு கேட்க சொல்கிறாங்களா. ஒரு பதர். பசங்க 2 பேர் வந்து ஒருத்தர் பேர் கோபி, இன்னொருத்தர் பேர் வந்து ஹூடோ. ஹோபின்னு ஒரு பையன், கூடோன்னு ஒரு பையன். இந்த கோபியை தான் என்ன ஆக்க சொல்கிறாங்க, ராஜான்னு. அப்போ கோபி ராஜா. ஓகேவா? இந்த ஹூடோ என்னவா இருக்கான், லேசியாக இருக்கான். ஓகேவா? அப்போ எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் ஆயிடுச்சா. இவன் லேசியாக இருக்கனால தான் எல்லாரும் இவனை ராசாவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கோபி ராசா. ஓகே, அப்போ குஜராத்தோட டான்ஸஸ் என்னென்ன அப்படின்னா, திப்பானி, தாண்டிராஸ், பாவை, கார்பா, சித்திதாமல், வின்சோடோ, மாட்டுக்கடி, பதர், கோபிராஸ், ஹூடோ, லேசியா. ஓகேவா? இப்போ இந்த கதையை ஞாபகம் வச்சுட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்காது. இதே நீங்கள் டேரெக்டாக இந்த வேர்ட்ஸில் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சித்தி தாமல் கோபி ராசா இப்படி படிச்சுக்கிட்டு இருப்போம். வின் சோடோவா, என்னடா பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ
இப்போ இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இந்த பேரை படிக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி கேட்ட ஒரு விஷயத்த மறுபடியும் கேட்குறீங்க, அப்போ இதை கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. அதனால தான் இந்த ஸ்டோரி பேஸ்டாகவே நான் எல்லாமே சொல்கிறேன். இதை டேரெக்டாக இந்த 10 படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. பட் இதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. ஒரு தடவை படித்தோம் அப்படின்னா எக்ஸாமில் நமக்கு மறக்காமல் இருக்கணும், அதை பார்த்தோன்னே அது ஞாபகம் வரணும். அதுக்காக இந்த ஸ்டோரி சொல்கிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை புரிஞ்சுதுன்னா இப்போ கமெண்ட்டில் போய் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதில் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த கதை புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. நம்ம அடுத்த ஸ்டேட் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் வந்து மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷோட கேபிட்டல் வந்து போபால். மத்திய பிரதேஷோட கேபிட்டல் வந்து போபால். அப்போ அதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பால் கதை. ஓகேவா, பால் கதை. இப்போ போபாலில் காக்சார் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் வந்து ஷைலா அப்படின்னு ஒரு பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பால் கடை வச்சுருக்காங்க. பால் கடை வச்சுருக்காங்க. அதனால் இவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பால் பாட்டி அப்படின்னு கூடுவாங்க. இட்லி கடை வைக்கிற இட்லி பாட்டி அப்படிங்கிற மாதிரி பால் வைக்கிறனால பால் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல வியாபாரம் போகுது. அவங்க ரொம்ப நேர்மையாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு நல்ல வியாபாரம் போகுது. அந்த ஊரில் வந்து வியாபாரத்தை போபாலில் ஜாவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வியாபாரம் அப்படிம்போம், அவங்க ஊரில் ஜாவாரம் அப்படின்றாங்க. ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இவங்களோட வியாபாரத்தை கெடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அப்போ இவங்களுக்கு சண்டை போடுற மாதிரி என்ன சொல்லுவோம், மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுக்குன்னு ஒருத்தர் வரான். அவன் பேர் வந்து பகோரியா அப்படின்னு ஒருத்தர் வரான். பகோரியான்னு ஒருத்தர் வந்துட்டு எப்படியாவது இவங்க வியாபாரத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆட்டுப்பால் ஆட்டுப்பாலை வந்து வச்சு விலை கம்மியாக விற்கிறான். இவங்க மாட்டுப்பால் விற்கிறாங்க, ஆட்டுப்பால் வச்சு இது விலை கம்மியாக விற்கிறான், ஏமாற்றி விற்கிறான். அதனால் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டான். மக்கள் எல்லாரும் அவனை வந்து தெர்ட்டாளி அப்படின்னு திட்டுறாங்க. தெர்ட்டாளினா நல்லவன் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டுறான். தெர்ட்டாளினா திருடன்டா, அவனை இன்னைக்கு அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் துரத்துறாங்க. அவன் அந்த ஊரை விட்டே வந்து ஓடிடுறான். ஓகேவா, இதுதான் கதை. மத்திய பிரதேஷோட கேபிட்டல் வந்து போபால், அதனால் வந்து போபால்னால பால் கதை. காக்சார் போபாலில் காக்சார் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே சைலா அப்படிங்கிற ஒரு பாட்டி வந்து பால் வியாபாரம் பண்ணுறாங்க, பால் கடை வச்சுருக்காங்க. அவங்கள வந்து பால் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கடை வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கேன், அவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க. அங்கே வியாபாரத்தை என்ன சொல்லுவாங்க, ஜாவாரம் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு வந்து சண்டை போகிற மாதிரி ஒருத்தர் வந்து மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறான், பகோரியா அப்படின்னு ஒருத்தர் கடை வைக்கிறான். கடை வச்சு மாட்டுப்பாலுக்கு பதிலாக ஆட்டுப்பாலை விற்று ஏமாற்றிட்டு இருக்கான். மக்கள்கிட்ட வந்து ஒரு நாள் மாட்டிக்கிட்டான். மாட்டினோடனே அவங்க எல்லாரும் மக்கள்லாம் அவனை என்னென்னு திட்டுறாங்க, தெர்ட்டாளி அப்படின்னு திட்டுறாங்க. தெர்ட்டாளின்னு என்னென்னு கேட்குறான், திருடன்டா நீ தான் எங்களை ஏமாத்துறி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை அடித்து துரத்துறாங்க. இதை நம்ம கம்பேர் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட் என்ன சொன்னோம், காக்சார் அப்படிங்கிற ஊர். இந்த போபால் வச்சு நமக்கு மத்திய பிரதேஷ் ஞாபகம் வந்துடணும். ஃபஸ்ட்டு காக்சார் அப்படிங்கிற ஊரில் சைலா அப்படிங்கிற பாட்டி வந்து கடை வச்சுருந்தாங்க, தான் கடை மேட்ச். கடை வச்சுருந்தாங்க. அவங்கள என்ன கூப்பிடுவாங்க, பால் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பால் பாட்டி. அடுத்தது ஜாவாரா, வியாபாரம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஜாவாரா அவங்க கூட மேட்ச் பண்ணுறதுக்காக யார் வந்தால், பகோரியா அப்படின்னு ஒருத்தன் வந்தேன். அவன் என்ன பால் விற்றான் அப்படின்னா ஆட்டுப்பால், அதனால் அடா. அடாப்பால். பால் கதை, அடா அப்படின்னா பால் வரணும், பால்னா போபால், போபால்னா மத்திய பிரதேஷ், இப்படி ஞாபகம் வரணும். அவனை எல்லோரும் திட்டினாங்களா, அவன் வந்து மாட்டிக்கிட்டான், நல்லா மட்கி. அவனை எல்லோரும் என்ன திட்டினாங்க, தெர்ட்டாளி அப்படின்னு திட்டினாங்க. தெர்ட்டாளின்னு என்னது, திருடன். அவன் வந்து திருடன். ஓகேவா. இப்போ மத்திய பிரதேஷோட டான்ஸஸ் என்னென்ன, காக்சார், கடை மேட்ச், சைலா, புல்பாட்டி, ஜவாரா, மாச், பகோரியா, அடா, தெர்ட்டாளி, மட்கி. இதெல்லாமே மத்திய பிரதேஷோட முக்கியமான டான்ஸஸ். அடுத்தது வந்து கேரளா. கேரளாவுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட்டில் வைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஈஸியாக வாய்க்குள் நுழையிறக்கூடிய பேர் தான் நமக்கு இருக்கும். ஏன்னா கேரளா நம்ம பக்கத்து ஊர் தான், நம்ம ஊர் தான். இப்போது கேரளா வந்து இதுக்கு ஒரு ஹிண்ட் வந்து காளி, அதாவது களி.
களி அப்படிங்கிற பேர்டு வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து கேரளாவோட டான்ஸ் அப்படிங்கிறது தான். இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு களியாட்டம், அதுக்கடுத்து திரவர்களி, தப்புக்களி, குறவர்களி, கோலக்களி. ஓகேவா? இது எல்லாமே களின்னு வர்றது தான். களியாட்டம், திரவர்களி, தப்புக்களி, குறவர்களி, கோலக்களி, இது எல்லாமே வந்து களின்னு வருது. இந்த களின்னு வந்தாலே அது என்னது தான், கேரளாவோட டான்ஸஸ் தான். ஓகேவா? இப்போ நம்ம வேறு என்னெல்லாம் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அப்படின்னா, இப்போது ஆட்டம் அப்படின்னு இருக்கா, அதோட ரைமிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. களி ஆட்டம் அப்படின்னா ஓட்டம். ஆட்டமோட ரைமிங் ஓட்டம். ஓட்டம் துள்ளல், ஓட்டம் துள்ளல் அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டம்னு முடியுதா, இன்னொன்று கனியாட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. களியாட்டம்னாலும் கனியாட்டம் அப்படின்னாலும் ரெண்டுமே வந்து கேரளாவோட டான்ஸ் தான். ஓகேவா? களியாட்டம், கனியாட்டம். இது போக இன்னும் 2 இருக்குது. அதில் ஒன்று வந்து நம்ம கூத்து அப்படின்னு சொல்லுவோம். கூத்து அப்படிங்கிறது நம்ம கதை சொல்கிற ஒரு விஷயம். கதை புராண கதைகள்லாம் வந்து கதையாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கூத்து வந்து சக்கையார் கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கையார் கூத்து. அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது, அது வந்து தேயம். ஓகே, தேயம் அப்படின்னா இது வந்து இதோட எக்ஸாக்ட் மீனிங் தான். தேயம் அப்படின்னா தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேயம் அப்படின்னா தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த பேரே வந்து தெய்வம் அப்படிங்கிறதுல தான் வந்தது. இப்போ தேயம், நம்ம தெய்வம்னு சொல்கிறத கேரளாவில் தேயம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேரளாவோட டான்சஸ் வந்து இதெல்லாம் தான். இதுக்கு நமக்கு எதுவும் ஷார்ட்கட்லாம் எதுவும் வேண்டாம், அப்படியே நம்ம படிச்சுக்கலாம். களின்னு வந்துச்சுனாலே அது வந்து கேரளாவோட தான். களியாட்டம், திரவர்களி, தப்புக்களி, குறவர்களி, கோலக்களி. அதுக்கப்புறம் களி ஆட்டம், அதுலேருந்தே கனி ஆட்டம். அதுக்கப்புறம் ஆட்டம்லேருந்து ரைமிங் ஓட்டம், ஓட்டம் துள்ளல். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக 2 என்னது, சக்கையார் கூத்து, தேயம். தேயம் அப்படின்னா தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த ஸ்டேட். ஓகே, அடுத்தது கர்நாடகா. ஓகே, இப்போது கர்நாடகாவுக்கு வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டோரி கிடையாது. இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக மந்திரம் தான் போட போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு மந்திர கதை பார்த்துருக்கோம். ஜட்டா ஜட்டின் ஜிஜா ஜீன் பகோ பகின் அப்படின்னு ஒரு மந்திரம் பார்த்துருக்கோம். அந்த மந்திரம் எந்த ஸ்டேட்டோடதுன்னு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? அடுத்தது இப்போது கர்நாடகாவுக்கு வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதே மாதிரி நம்ம ஒரு மந்திரத்தை தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? இது என்ன மந்திரம் அப்படின்னா கர்ண மந்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்ண மந்திரம். கர்நாடகா அப்படின்னாலே கர்ண மந்திரம் ஞாபகம் வரணும். மந்திரங்கள் என்னென்ன மந்திரங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மந்திரங்கள் ஃபுல்லாமே வந்து நான் வந்து இப்போ ஒரு மந்திரவாதி. ஓகே, இந்த மந்திரவாதி வந்து உங்களுக்காக வந்து நிறைய மந்திரங்கள் போட போகிறேன். என்னென்ன மந்திரம் அப்படின்னா, முதல் மந்திரம் வந்து போலக் மந்திரம். போலக் அப்படின்னா வந்து கடவுளை இப்போ புக் எடுத்து படிக்க வை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள புக் எடுத்து படிக்க வை அப்படின்னு சொன்னால் அது வந்து போலக் மந்திரம். அடுத்தது பூத ஆராதனா. பூத ஆராதனா, புக்கு நிறைய வாங்கி ஆராதனை தான் பண்ணுறாங்க, படிக்க வைங்க இவங்களை அப்படின்னு சொல்லி 2வது வேண்டுதல். ஓகேவா? புக்கை வாங்கி பூஜைக்காக தான் வச்சுருக்காங்க, இவங்க அந்த புக்கை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2வது மந்திரத்தை போடுறேன். 3வது மந்திரம் வந்து கர்கா. கர்கா அப்படின்னா இவங்களை எப்படியாவது அந்த புக்கை எடுத்து கற்க வை, படிக்க வை. அடுத்தது வீர்கீஸ், இவங்களுக்கு எப்படியாவது வீரத்தை வரவை, வீரம் வர வச்சு கன்சிஸ்டண்டாக படிக்க வை. அடுத்தது நாகமண்டலா. நாகமண்டலா, பாம்பு மாதிரி எப்பவுமே படுத்தே தூங்கிக்கிட்டு இருக்க இவங்களை எழுப்பி படிக்க வை. பாம்பு மாதிரி படுத்திருக்கும் இவங்களை எழுப்பி படிக்க வை. அடுத்தது தோலு குனிதா.
தோலு குனிதா அப்படின்னா இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா இவங்களை குனிய வச்சு தோல்லே அடி. குனிய வச்சு தோல் அடி. இதெல்லாம் பண்ணினா கடவுளை நான் உங்களுக்கு யக்ஷகானா பண்றேன். யக்ஷகானா அப்படின்னா தேங்க் காட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கம்சல் கமெண்ட் செய்ய சொல். ஓகே, இது முழுமையாக ஒரு நகைச்சுவைக்காக மட்டுமே, வேற எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு மந்திரங்களில் ஜஸ்ட் போலக் அப்படின்னா புக்கை எடுக்க வை அப்படின்னு அர்த்தம். பூத ஆராதனா அப்படின்னா புக்கை ஆராதனை பண்ணுறதுக்கு தான் வச்சுட்ருக்காங்க. கர்கா அப்படின்னா கற்கவை படிக்க வை அப்படின்னு அர்த்தம். வீர்கீஸ் அப்படின்னா இவங்களுக்கு எப்படி அது வீரம் கன்சிஸ்டண்டாக படிக்கணும். அடுத்து நாக மண்டலம் அப்படின்னா இவங்க பாம்பு மாதிரி படுத்துருக்கவங்க சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து தோலை குனிதா அப்படிலாம் பண்ணல அப்படின்னா குனிய வச்சு தோல்லே அடி கடவுளே அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறது. அடுத்தது யக்ஷகானா இதெல்லாம் பண்ணினா ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டாங்க கடவுளே. கம்சல் கமெண்ட் செய்ய சொல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இது எல்லாமே கர்ண மந்திரம். கர்ணன் அப்படின்னா எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான். அப்போ கடவுள் என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்க போகிறாரு. இப்போ போஸ்டிங் கொடுக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் அவர் ஞாபகம் வச்சுருக்கணும். அதுக்காக கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிற மந்திரங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, இது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஒரு சிலருக்கு இது சிரிப்பு வந்திருக்கலாம், ஒரு சிலர் இவன் பைத்தியம் மாதிரி வளையிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். என்னவோ நடந்துட்டு போகுது. எண்ட் ஆஃப் த டே ஸ்டாட்டிக் ஜிகேல இந்த ஒரு பாயிண்ட்டை கொஷினில் கேட்டால் அது ஞாபகம் வருமா வராதா அப்படிங்கிறதான் முக்கியம். வந்துச்சுன்னா சந்தோஷம். இப்போ என்னென்ன அப்படின்னா கர்நாடகாவோட டான்சஸ் போலக், பூத ஆராதனா, வீர்கீஸ், யக்ஷகானா, நாகமண்டலா, கம்சேல், தோலு குனிதா, கர்கா. ஓகே, நம்ம போலக் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு புக். போலக் அப்படின்னாலே புக். பூதா அப்படின்னா புக்கை ஆராதனை பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்க. வீர்கீஸ் அப்படின்னா வீரம் வரணும். யக்ஷகானா அப்படின்னா தேங்க் காட் அப்படின்னு அர்த்தம். தேங்க்ஸ் காட் யக்ஷ்கானா. அடுத்து நாகமண்டலா அப்படின்னா பாம்பு மாதிரி படுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கம்சல் அப்படின்னா கமெண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். தோலு குனிதா அப்படின்னா குனிய வச்சு தோல் அடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, சாரி, ஒரு சிலருக்கு இது ஹேர்ட் ஆயிருந்ததுன்னா சாரி. ஓகே, அடுத்தது கர்கா அப்படின்னா கற்கவை. ஓகே, அடுத்தது ஸ்டேட் ஜார்க்கண்ட். ஓகே, ஜார்க்கண்ட் அப்படின்னாலே அதோட கேபிட்டல் என்னது? ராஞ்சி. ராஞ்சினாலே நமக்கு யார் தலைவன் தான்? தோனி. ஓகேவா? டான்ஸஸ் வச்சு கதை கிரியேட் பண்ணல, தோனியை வச்சு தான் கதையை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது தோனியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நிறைய கப்ஸ் ஜெயிக்கிறார். ஹண்ட் அப்படின்னாலே ஜெயிக்கிறது. அப்போது நிறைய கப்ஸ் ஜெயிச்சிருக்காரு, ஹண்டர். அடுத்தது வேற என்ன சொல்லுவாங்க? கேப்டன் கூல். கேப்டன் கூல் பார்க்க சாந்தமாக இருப்பார். பார்க்க சாந்தமாக இருப்பார். அடுத்தது அவர் விக்கெட் கீப்பரில் ஸ்பெஷலிஸ்ட். குவிக் ஹேண்ட்ஸ். அவருக்கு குவிக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அடிச்சிடுவார். ஓகேவா? அவரோட கரம் குவிக் ஹேண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுவார் அப்படின்னா டம்முன்னு பிடிச்சி டக்குன்னு அடிச்சிடுவார். ஓகே, டம்முன்னு பிடிச்சி டக்குன்னு அடிச்சிடுவார். ஓகே, அதனால தான் அவர் குவிக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அவர் சும்மாவே இருக்க மாட்டார். என்ன பண்ணுவார்னு அடிக்கடி ஏதாவது ஒரு ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். புது புது ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் அவர் சும்மாவே இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் கடைசி ஒரு சில வேர்ட்ஸ்க்கு என்ன ஹிண்ட் வைக்கன்னு தெரில, அதனால் ஏதாவது ஒரு ஹிண்ட், இந்த ஹிண்ட்டு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்போவுமே பைக்குள்ளே அவர் ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைக்குள்ளே முந்திரி வச்சுட்டு அதை சீவ் பண்ணிட்டே இருப்பார். ஓகேவா? முந்திரி வச்சு அதை சாப்பிட்டுட்டே இருப்பார். பைக்குள்ள முந்திரி
வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பார், சேவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, அப்போது தோனி, ஜார்க்கண்ட்னாலே தோனி தான் ஞாபகம் வரணும். தோனி வந்து ஹண்டர், வின்னர் ஆஃப் கப்ஸ், கேப்டன் கூல், பார்க்கவே சாந்தமாக இருப்பார். குவிக் ஹேண்ட்ஸ், அவரோட ஹேண்ட்ஸ் வந்து குவிக்காக இருக்கும், டம்முன்னு பிடிச்சி டக்குன்னு அடிச்சிடுவார். அடுத்தது அவர் சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். ஓகேவா. அடுத்தது பைக்குள்ளே எப்பவுமே முந்திரி வச்சு சேவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, ஃபஸ்ட்டு ஹண்டர் அப்படின்னு சொல்லணும், ஹண்டா. அடுத்து சும்மாவே இருக்க மாட்டார், பாகவோ சாந்தலி அப்படின்னா பார்க்க சாந்தமாக இருப்பார். அடுத்து அவரோட ஹேண்ட் கரம், குவிக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோமா, தான் கரம். அடுத்தது அதில் என்ன பண்ணுவார், டம்னு பிடிச்சி டக்குன்னு அடிச்சிடுவார், டம் கட்ச், டம் கட்ச், டம்னு பிடிச்சி டக்குன்னு அடிச்சிடுவார். அடுத்தது அதுக்கப்புறம் பைக்குள்ளே முந்திரி வச்சு சேவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, சேவ் பண்ணுறதுனா சாப்பிட்றது, மெல்றது அப்படி சொல்லுவோம். ஓகே, சேவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, அப்போது ஜார்க்கண்டோட டான்ஸஸ் வந்து ஹண்டா, ஜுமைர், சாந்தலி, பெகாவோ, காரம், சிவோ, டாம்கச், முந்திரி, பைக்கா. ஓகே, இதெல்லாம் தான் ஜார்க்கண்டோட டான்ஸஸ். ஓகேவா. இப்போ நம்ம 5 ஸ்டேட்டோட டான்ஸஸ் பார்த்துட்டோம். இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு 6 ஸ்டேட் பார்த்துருக்கோம். இப்போ இதோட 11 ஸ்டேட்ஸோட டான்ஸஸ் முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே நீங்கள் முதல்ல நல்லா தெளிவாக ரிவிஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த கதையை வச்சு படித்தாலும் சரி, கதை இல்லாமல் நார்மலாக நான் படித்தாலே மனப்பாடம் பண்ணிடுவேன், எனக்கு மறக்காது அப்படின்னா அதை படித்தாலும் சரி, ஏதாவது ஒன்று பண்ணி இதை தெளிவாக படிச்சிருங்க. ஓகே, எனக்கு மறந்துடுது அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணணும், இந்த கதைகள்லாம் ஞாபகம் வச்சு படிக்கணும். ஓகேவா. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நீங்கள் லைக் பண்ணலான்னு பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பரவாயில்ல, கமெண்ட்டில் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்கள். சொன்னால் தான் நம்ம அடுத்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லை இது நல்லா இருக்குன்னு சொன்னாவது நம்ம அடுத்த வீடியோ உடனே இமீடியட்டாக போடலாம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே, அதனால் இது வந்து ஏதாவது கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிப்போம். ஒரு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபன்னியாக சொல்லியிருப்பேன், ஏன்னா எல்லாரையுமே நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்க்கறனால தான் இந்த ஃபன்னியான விஷயம்லாம் நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.